இருக்கான். இதுல சூரிய வெளிச்சத்துல உட்கார்ந்தா காஞ்சிட மாட்டான். குருஜி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கதை கட்டி விடாதீங்க. அவனை பார்த்தாலே தெரியுது உருப்படியா சாப்பிட்டு 3 வருஷம் இருக்கும். கொஞ்சம் விட்டா எப்ப வேணா செத்து போயிடுவான் மாதிரி இருக்கு. என்ன சரிதானே? அப்ப நிச்சயமா அவன் பிச்சைக்காரன் தான். என்ன பந்தயம்? நான் ஜெயிச்சா என் கூட நீங்க விளையாடணும். ஒருவேளை தோத்துட்டா? அப்ப நான் உங்க கூட 3 நாள் விளையாடுறேன். கெட்டிக்காரிதான். என்னையே ஏமாத்த பாக்குறியா? தம்பி, காசு போடுங்க. குருஜி பாருங்களேன், அவனுக்கு பிச்சை போட்டுட்டாங்க. நான் ஜெயிச்சிட்டேன். என்ன காசு போட்டா கண்டுக்காத மாதிரியே இருக்கான். குருவே, அவனை பாத்தீங்களா? நன்றி கூட சொல்லாம இருக்கான் பிச்சைக்காரன். உன்னை யாரு தூக்கி போட சொன்னா? ஏங்க பிச்சைக்காரரே, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரட்டுமா? ஏம்மா அன்பான பொண்ணு, அதுக்கு பதிலா கொஞ்சம் சரக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். குருஜி, என்ன அவன் அன்பான பொண்ணுன்னு சொல்றான் பாத்தீங்களா? சரி சரி, இப்ப பாருங்களேன். சரி, நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு அதை கொடுத்துடுறேன். இந்தா. என்ன பயம் இல்லாம குடிக்கிற? இதுல விஷம் கலந்திருந்தானா? அற்புதம். விஷமா இருந்தாலும் நல்லா இருக்கு. எனக்கு சரக்கு கொடுத்த அன்பான பொண்ணுக்கு நன்றி. அன்பான பொண்ணு. இந்தாங்க, இத புடிங்க. அம்மா, உங்க கலைகள் அற்புதமா இருக்கு. ஒன்னு கேக்கட்டுமா? எதுக்கு உங்களோட காசை நீங்க வேண்டாம்னு சொன்னீங்க? குடிக்கிறதுக்கு பணம் தேவைதானே? ஏன்னா நீங்களே ஒரு பிச்சைக்காரரு. நான் பிச்சைக்காரன்னு யாருமா சொன்னா? நான் இங்க வெயில்ல காயறதுக்கு தான் வந்தேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா? அது என்கிட்ட கூட. என் உயிரே போனாலும் நான் இத தர மாட்டேன். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா நீ? குருவே, கொஞ்சம் இருங்க. உங்க கலைகளை வச்சு எதுக்கு ஒரு அப்பாவியை தாக்குறீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நம்ம கலையே இருக்கு. அதை நீங்க இப்படி பயன்படுத்த கூடாது. இங்க பாரு தம்பி, எனக்கே வந்து பாடம் நடத்துறியா? ஓடி போயிடு, இல்ல நாக்க வெட்டிடுவேன். என் அன்பான பொண்ணு குழந்தை ரூபத்துல கொலகாரங்கன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? பேசாத, உன்னை என்ன பண்ற பாரு.